ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சில ஊர்ல, சில குடும்பங்கள்ல, சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அடிதடி, பிரச்சனைகள், சண்டைகள், வெறுப்புகள், கோபங்கள், நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளு, இது மாரி ஏகப்பட்ட நெருக்கடிகள். இந்த நெருக்கடிகள் வர காரணம் நம்மிடமிருந்து வர வேண்டிய ஒரு சிறிய ஒரு சொல், ஒரு செயல். அது வராத காரணத்தால் தான். அந்த ஒரு சிறிய ஒரு சொல், செயல பத்தி எல்லா ரிலிஜன்லயும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் சொல்லிட்டு எல்லா ரிலிஜன்லயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. அது இறைவனுக்கு ரொம்ப ஒரு பிடித்த செயல். இறைவன் விரும்பக்கூடிய செயல். அதுதான் மன்னிப்பு. நீங்க என்ட்ட கேட்கலாம், சார் எங்களுக்கு நடந்த அவமானங்கள், துரோகங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் மறந்து நாங்க எப்படி அவங்கள வந்து மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்க அது வந்து மன்னிப்புங்கிறது வந்து மன்னிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப கடினமான ஒரு செயல் தான். நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்க உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அவங்கள மன்னிச்சு பாருங்க. உங்களுடைய மனம் வந்து அமைதி பெறும். மனம் பதட்டம் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. அது முன்னாடி நடந்த ஒரு கசப்பான நிகழ்வுல இருந்து வெளிய வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போவீங்க. இதற்கு எல்லாம் மேல இறைவன் உங்கள வந்து கண்ணியப்படுத்துவான். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து நினைக்கலாம், நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் பண்ணுவேன். அதாவது பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பழிக்கு பழி வாங்கி என்ன கிடைக்க போகுது? ஸோ வந்து மன்னிக்கிற மக்கள பாருங்க. அதாவது நீங்க மன்னிச்சு பாருங்க. மன்னிக்கிற மக்கள பாருங்க. ரொம்ப ஹேப்பியா, ரொம்ப ரிலாக்ஸா, ரொம்ப ஹெல்த்தா இருப்பாங்க. ஏன்னா கோவப்படுற மக்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள், நோய்கள் இது எல்லாமே அதிகமாக வரும். ஸோ மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து எல்லாருக்குமே வேணும். குறிப்பாக பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் வேணும். ஏன்னா குழந்தைகள் வந்து அவங்கள பார்த்து தான் வளர்றாங்க. வளரக்கூடிய குழந்தைகள் வந்து மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு வளர்ந்தால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் வன்முறை இல்லாமல் ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழலாம். நான் சொன்ன மாரி, அதாவது மன்னிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து கோழைகள் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து எடை போட வேண்டாம். மன்னிக்கக்கூடிய மக்கள் தான் வீரர்கள். ஏனென்றால் அவங்க தான் மனதை வெற்றி கொள்பவர்கள். ஸோ அதனால கோபங்கள், விரோதங்கள், பழிக்கு பழி வாங்குறது இது எல்லாம் இல்லாம அ மன்னிப்பு கேட்பவர்களையும் மன்னியுங்கள். மன்னிப்பு கேட்காமல் இருப்பவர்களையும் மன்னியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மன அமைதியோடு, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.